வெல்கம் டு மிருது லோட்டஸ். நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா எனக்கு ரிட்டன் வந்த பார்சலு பாருங்கள். 10 days கழித்து எனக்கு ரிட்டன் வந்திருக்கு. அவங்க ரிசீவ் பண்ணவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரிட்டன் வந்திருக்கு. டியூபர்ஸ் எல்லாமே ஓகே தான். நான் என்னோடய பிளான்ட் கூடயே நட்டுக்கலாம் இந்த டியூபர்ஸை. ஆனால் மாஸ் ரோஸ் ஃபுல்லாமே காஞ்சி போச்சு 10 நாள் ஆனதுனால. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிளான்ட் அனுப்பிடுவோம். அவங்க இன்னும் காண்டாக்ட் பண்ணவே முடியாத இதில் இருக்காங்க. ஏதோ எமர்ஜென்சி போல் இருக்குது, பரவாயில்ல, பட் இன்ஃபார்ம் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொரியர் ரிட்டன் ஆகி உங்களுக்கு டியூபர் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் போட்ட வெரைட்டி நெக்ஸ்ட் டைம் கிடைக்காது, உங்களுக்கு அதுவும் மிஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் கொரியர் நாங்கள் அனுப்பின உடனே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக தான் போகும். நாம் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்கிட் செடி, தமிழில் மரவாழை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாழை செடி மாதிரியே இருக்கிறதுனால தான் இதுக்கு மரவாழை அப்படின்னு பேர். நம்ம ஆர்கிட்னு இப்போ சொல்லிகிட்ருக்கோம், ஆனால் மரவாழைங்கிறது தான் இதோட நேமு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாற்று வந்திருக்கு. இதில் 2 பெரிய நாற்றாக இருக்குது. அதை தான் நான் எப்படி எடுத்து வேறு ஒரு சின்ன தொட்டியில் நடுறது அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தொட்டி எடுத்துக்கணும், ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி. நாற்று நடுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி இருந்தால் போதும். அதுக்கப்புறமா செங்கல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியாக நம்ம துண்டு துண்டாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஊற வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு செடி நம்ம நடும்போது இந்த செடி எதுவுமே ஆகாது, அப்படியே வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கறித்துண்டையும் நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். எப்படி தான் நம்ம போடணும். நம்ம அப்படியே காஞ்ச மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் அதெல்லாம் ஊறுறதுக்கு. அதனால் முதல்லையே நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய கல்லை முதல்ல போட்டுக்கணும். அப்போ தான் உள்ள காத்தோட்டமாக இருக்கும், இந்த செடி வளர்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பெரிய கறித்துண்டு செங்கல் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ரொம்ப பொடுசாலாம் போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா ஏர் சர்க்குலேஷன் இல்லாமல் அப்படியே நின்றுடும். உங்களுக்கு செடி வளர்கிறது கொஞ்சம் தடைப்படும். இந்த மாதிரி பெரிய துண்டாக போட்டுக்கலாம். ரொம்பவும் பெருசாக போடக்கூடாது. பெரிய தொட்டிக்கு வேணால் ரொம்ப பெரிய துண்டாக போட்டுக்கலாம். இந்த தொட்டிக்கு இந்த சைஸ் போதுமானதாக இருக்கும். இதில் ஒரு அரை தொட்டி மட்டும் மாற்றி மாற்றி போட்டுட்டு நம்ம நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் செடியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இதில் மண் மாதிரி இல்லை ரொம்ப டைட்டாக கொக்கோபிட் இதெல்லாம் கலக்கவே கூடாது. இந்த மாதிரி லூஸாக மட்டும்தான் இருக்கணும். தேங்காய் நார் நீங்கள் போடணும் அப்படின்னா அதை கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அது எனக்கு செட் ஆகலை, அதனால் நான் தேங்காய் நார் போடலை. இந்த நாற்றை நம்ம சிசர் வச்சு வெட்டாமல் மெதுவாக ஒடிச்சு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தோல் பகுதி மட்டும்தான் உங்களுக்கு வரும், அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த தாய் செடி டேமேஜ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. முதல்ல நம்ம எடுக்கும்போது வேரெல்லாம் எடுத்து விட்டுக்கணும். நான் இதை விட்டுட்டேன், அதனால் இது கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேரோடையே இந்த நாற்றை எடுத்தாச்சு. இப்போ இந்த நாற்றை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம செங்கல் வச்சு இந்த நாற்றை முதல்ல நம்ம நிறுத்திக்கணும். ரொம்ப மேலாப்படி நம்ம நடக்கூடாது, கொஞ்சம் ஆழமாகவே இருக்கணும். அதனால் அரை தொட்டி மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நாற்றை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை சுற்றியும் செங்கல் வச்சு நிறுத்திக்கலாம். நம்ம இந்த மாதிரி நிறுத்தாமல் விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு செடி பெருசாகி பூ வரும்போது ஃபுல்லாக அப்படியே சாஞ்சு வந்துடும். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கடைசியில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதனால தான் செங்கல் நம்ம வச்சு இதை நிறுத்திக்கணும். இந்த செங்கல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா காஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது வேறு டேமேஜ் பண்ணும். அதனால தான் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறது. இந்த மாதிரி வேர் இருக்கிற இடத்துல நம்ம இந்த செங்கலை வச்சுக்கலாம். அப்போ தான் அது தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும். உங்களுக்கு அந்த செடிக்கு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். செடியும் உங்களுக்கு நல்லா வளரும். நம்ம ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டா கூட அது வளர்ந்து வந்துடும். இதுக்கு மேலே நம்ம கறித்துண்டெல்லாம் போட்டுக்கலாம். இனி அந்த செடி உங்களுக்கு சாயாது, அப்படியே நேராகவே தான் நிற்கும். நம்ம இந்த மாதிரி கறித்துண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த செடிக்கு கண்டிப்பாக செங்கலும் கறித்துண்டும் வேணும். கறித்துண்டு கண்டிப்பாக வேணும். செங்கல் இல்லைன்னா கூட நீங்கள் தேங்காய் நார் இல்லைன்னா அந்த மரத்தை வெட்டும்போது நமக்கு சின்ன சின்ன துண்டு கிடைக்குங்க, அது கூட நம்ம இது கூட பயன்படுத்திக்கலாம்.
ஆனால் அது கம்மியாக தான் போடணும், ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. செங்கல் கறித்துண்டு தான் இதுக்கு பெஸ்ட்டு. தொட்டிக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த துண்டுகளை பெருசாக்கிக்கலாம். இந்த தொட்டிக்கு இந்த சைஸ் போதும், அதனால் நான் இதில் போடுறேன். இந்த தொட்டியில் ஃபஸ்ட்டு வளர்த்துட்டு அதுக்கப்புறமா பெரிய ஒரு மண் தொட்டிக்கு நான் மாற்றி வச்சிடுறேன். இந்த நாற்று சின்னதாக இருக்கிறதுனால இன்னும் வளரணும், அதுக்காக தான் இந்த தொட்டியை மட்டும் நான் பயன்படுத்துகிறேன். இது ரொம்ப சின்ன தொட்டி தான், உங்களுக்கு பூ செடியெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த தொட்டி தான். அதில் நான் ஓட்டை போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி நம்ம அரை தொட்டிக்கு போட்டுட்டு அந்த பெரிய செடியை ஒடிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக ஒடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி வேரெல்லாம் எடுத்து விட்டுக்கணும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. பாருங்கள், இதில் வேர் ஒட்டி இருக்கிறதுனால வர மாட்டேங்குது. பரவாயில்ல, நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ஒரு 4 வேராவது டேமேஜ் ஆக தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் ஆகாமல் எடுத்துக்கலாம். இந்த தாய் செடிக்கும் இந்த சின்ன நாற்றுக்கும் அதிக டேமேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் இன்னொரு சின்ன நாற்று இருக்குது. இதுவும் அந்த சைஸ் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வேறு தொட்டியில் மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேறு ஒரு புது செடி நமக்கு நல்லா வளர்ந்து வந்துடும். இந்த மாதிரி நம்ம டேமேஜ் இல்லாமல் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்த 3 நாற்று இருக்குது, அது ஃபாஸ்ட்டாக நல்லா வளர்ந்து வந்துடும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அது வளராமல் நின்று ஏதோ 1, 2 தான் வளரும். பாருங்கள், இன்னும் சின்ன செடி அதில் இருக்குது. இதை எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 4 வேரில் மட்டும் டேமேஜ் இருக்குது. காரணம் அதோட தாய் செடியில் ஒட்டி இருந்ததுனால தான். இந்த மாதிரி வேரோடு நம்ம எடுத்து வைக்கும்போது தான் உங்களுக்கு இந்த செடி வளர்ந்து வரும். ரொம்ப கம்மியான வேர் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிளைமேட்டுக்கு தாங்காது. இந்த மாதிரி வேரெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வேறு தொட்டிக்கு மாற்றி வைக்கணும். அப்போ தான் நம்ம கிளைமேட்டுக்கு இந்த செடி தாங்கி வளரும். பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி முதல்ல கறித்துண்டு உள்ளே கொடுத்துட்டு செங்கல் வச்சு இந்த செடியை நல்லா சாயாமல் நிறுத்தி வச்சுக்கலாம். செங்கல் வைக்கும்போது அந்த செங்கல் வேரெல்லாம் நசுக்கிடாது, வெயிட் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இந்த செடி வளர வளர அந்த செங்கலை நல்லா பிடிச்சிக்கும் வேறு, அப்போ உங்களுக்கு செடி வந்து சாயாமல் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்தோம்னா அந்த வேரில் இதெல்லாம் ஒட்டி இருக்கும். அப்படியே நம்ம வந்து வேற ஒரு பெரிய தொட்டிக்கு நம்ம மாற்றிக்கலாம். பெரிய தொட்டியில் வைக்கும்போது கொஞ்சம் கல் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். கறித்துண்டு இந்த அளவுக்கே போதும். இப்போ நம்ம ஃபுல்லாக கறித்துண்டு மேலே போட்டுடலாம். இது இப்போ தான் நம்ம செடியை எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் தண்ணிக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம இதில் எப்படி தண்ணிக்குள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ரொம்ப நேரம்லாம் நம்ம தண்ணியில் வைக்கக்கூடாதுங்க. ஒரு 1 மணி நேரம் அந்த மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வச்ச போதும் அந்த செடிக்கு தேவையான தண்ணியை அது உறிஞ்சிக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த வெள்ளை கலரில் இருக்கிற வேர் பச்சை கலராக மாறிடும். நம்ம தண்ணிக்குள்ளே வைக்கும்போது அது பச்சை கலராக மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தொட்டியை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தாய் செடிக்கு எந்த ஒரு அதிகமான டேமேஜ் இல்லாமல் நம்ம வெளியில் இந்த 2 நாற்றையும் மட்டும் பிரித்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் பிரித்து எடுத்து நம்ம நாற்று போட்டுக்கணும். நம்ம கிளைமேட்டுக்கு இதுதான் செட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி இருக்கிறதுல வச்சிங்க அப்படின்னா இந்த கறித்துண்டு மிதந்து வந்துடும். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கணும். இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணியில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சிடலாம். தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும், போதும். டெய்லியும் இந்த மாதிரி நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்து வைக்கணும், செடி நல்லா வளர்கிற வரைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்து வைக்கணும். ரொம்ப வெயிலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே வந்து காலையில் சாயந்தரம் 2 நேரமும் நனைச்சி வச்சிங்க அப்படின்னா தான் இந்த செடி தாங்கும் நம்ம கிளைமேட்டுக்கு. பெரிய மண் தொட்டியில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம நனைச்சி விட்டோம்னாவே போதும். தண்ணி எக்காரணத்தை கொண்டு இந்த தொட்டிக்குள்ளேயோ எங்கேயுமே நிற்கக்கூடாது. அதே மாதிரி மண், கொக்கோ பிட்டு இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த செடி தலையும்.
பாருங்கள், அதே மாதிரி பெரிய தொட்டியில் இருக்கிற இந்த செடியும் கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ இதை டேமேஜ் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக. இது அப்படியே தழைஞ்சு வரணும் அப்படின்னா இதையும் இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே வச்சிடணும். பாருங்கள், அதில் இன்னொரு சின்ன நாற்று இருக்குது. அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அது வளர்கிறதுக்கு இன்னும் 2-3 மாதமாக அது ஆகும். அப்போ தான் உங்களுக்கு வேரெல்லாம் நிறைய வரும். அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அந்த தொட்டிக்குள்ளே இருக்கிற சின்ன நாற்றை நம்ம அந்த தொட்டிக்குள்ளேயே நம்ம வர்ற மாதிரி நட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம நாற்றை பிரித்து எடுத்த இடத்துல லைட்டாக மட்டும்தான் உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்குது. நம்ம இதுக்கு எதுவுமே வைக்க வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். அடுத்ததாக பாருங்கள், நான் செங்கல் போடாமல் கறித்துண்டு மட்டும் போட்டிருந்த ஒரு பாட்டில் இவ்வளோ ஃப்ளவர் வந்திருக்கு. செடியும் நல்லா தழைஞ்சு வந்திருக்கு. இதில் ஒரு 7 கொத்து இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது நிற்க மாட்டேங்குது, அப்படியே சாயுது. இதுக்கு கொஞ்சம் நம்ம செங்கலை வச்சு நிறுத்திக்கலாம். என்ன தான் நிறுத்தினாலும் இது நிற்காது, ஏன்னா ரொம்பவுமே வெயிட்டாக இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செங்கலை வச்சுக்கலாம். இந்த பூவெல்லாம் பூத்து முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம மறுபடியும் இந்த தொட்டியிலிருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த தொட்டியிலேயே நட்டுக்கலாம். இந்த மாதிரி பூ நிறைய இருக்கும்போது நம்ம எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும், ஃப்ளவர்ஸ் வராது. இது ஒரு 2-3 மாதம் வரைக்கும் இந்த செடி அப்படியே இருக்கும் பூவோட. இந்த பூ அவ்வளோ சீக்கிரமாக காயாது. இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஆர்க்கிட். இது நான் இந்த செடி ஆர்டர் போடவே இல்லை. நான் டென்ட்ரோபியம் ஆர்க்கிட் மட்டும்தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் ஒரு செடி மட்டும் இந்த பட்டர்ஃப்ளை ஆர்க்கிட் எனக்கு வந்திருக்கு. ஆனால் இது நல்லாவே பூக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஃபுல்லாக கறித்துண்டை எடுத்துகிட்டு செங்கல் ஃபுல்லாக வச்சுக்கலாம். எப்படி செங்கல் வச்சாலும் நம்ம இதை ஒரு குச்சி வச்சோ இல்லை ஏதோ இந்த கட்டி தான் வைக்கணும். அந்த அளவுக்கு ஃப்ளவர் வெயிட்டாக இருக்குது. மழை பெஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக செடி கீழே விழுந்துடும். நம்ம மேலே தான் எடுத்து வச்சுருப்போம். மேலேருந்து ஃபுல் செடியே அப்படியே கீழே விழுந்துடும். அந்தளவுக்கு வெயிட் இருக்குது இந்த செடி. பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு கல் வச்சாச்சு சாயாமல் இருக்கிறதுக்கு. ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம கொஞ்சம் கல்லை கொடுத்து பார்க்கலாம். அப்போ ரொம்ப சாயாது. இருந்தாலும் நம்ம கட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த செடி இந்த தொட்டியிலேருந்து வெளியே விழுந்துடும். அந்தளவுக்கு வெயிட் இருக்குது இதில். பாருங்கள், ஃபுல்லாமே சாயுது. இந்த கல்லையும் நம்ம எடுக்க முடியல. இந்த கறியையும் ஃபுல்லாக வேர் பிடிச்சிருக்கிறதுல. அதனால் சும்மா அப்படியே மேலே நம்ம கல்லை வச்சு விட்டுறலாம். இதுக்காக தாங்க நம்ம செங்கல் உள்ளே கொடுக்கணும்னு நான் சொல்கிறது. இந்த பூக்கள் எல்லாம் பூத்து முடித்ததுக்கப்புறமா நான் மறுபடியும் இதை பாட் பண்ணுவேன் எடுத்துகிட்டு. அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பாட் பண்ணணும். வேர் அதிலெல்லாம் ஒட்டியிருக்கோம். அந்த பீஸ் எல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அது போக எக்ஸ்ட்ரா செங்கல் கறி போட்டுட்டு நம்ம நட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நிற்கிது. இருந்தாலும் நம்ம ஒரு குச்சியில் கட்டி வச்சுக்கலாம். நடும்போது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே வந்திருக்கு. இது இன்னும் பெருசாகிட்டே இருந்ததுன்னா நம்ம தொட்டியோட சைஸை நம்ம பெருசு பண்ணிகிட்டே இருக்கலாம். எடுத்தோன்னையும் நம்ம பெரிய தொட்டியில் வைக்கக்கூடாதுங்க. அப்படி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வளர்கிறது லேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக்கில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வளர நம்ம தொட்டி சைஸ் பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த செடியை நம்ம நிழலில் காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல தாங்க வைக்கணும். வீட்டுக்குள்ளே வச்சு அந்தளவுக்கு வர்றதில்லை. வெளிச்சமும் இருக்கணும், காற்றும் இருக்கணும். அப்போ தான் அந்த செடி நல்லா வளர்ந்து பூக்குது. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. நன்றிங்க.